நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் என்கிற வார்த்தைகளை பவுலடியார் நமக்கு இன்று கற்றுத்தருகிறார். அநேக காரியங்களை கடவுள் பெயரால் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முகமலர்ச்சியோடு கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து ஆண்டவரின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். இன்று திருப்பாடல் 112 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பது என்பது உலக பயத்தால் நாம் எப்படி உறைந்து கிடக்கிறோமோ அதை போன்ற அச்சம் அது அல்ல. மாறாக ஞானத்தை அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள். ஆண்டவருக்குள் அச்சம் என்பது ஞானத்தின் அடையாளமாயிருக்கிறது. ஆகவே ஞானத்தோடு நடப்பவர்களாக நாம் வாழ மன்றாடி செபிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய காரியத்தில் ஒரு விதமான சிறப்பு அக்கறையோடு பயணிக்கிற பிள்ளைகளுக்கு இறைவன் வலிமையை அதற்கு ஈடாக கொடுக்கிறார். அவர்கள் குடும்பமாக இனங்களாக வலிமையோடு வாழ்வார்கள். உணர்ந்து ஆண்டவரை பாடி துதிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது அச்சம் கொண்டு வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்வின் அடையாளம் இருளில் ஒளி என அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையான வேளையில் ஆண்டவருடைய அடைக்கலமாக, ஆண்டவரை தங்களுடைய வாழ்வின் அடையாளமாக கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒளி என மிளிர்ந்திருப்பார்கள். இந்த ஆசீர்வாத கிருபைக்குள்ளே நாமும் கடந்து செல்ல மன்றாடி செபிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர்,
அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவாய் அளித்திருக்கிறீர். நாங்கள் உம்மீது அன்பு கொண்டு செயலாற்றவே நீர் எங்களை நிறைவாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். மறைவாய் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். இதை உணர்ந்து உமக்கு உகந்த ஆற்றலோடு பயணிக்க நீர் விரும்பும் விதமாக நாங்கள் எங்கள் பயணத்தை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி அருளும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.